ஃப்ளைட்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் ஃப்ளைட் வந்து டிலே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்காக நம்ம மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிற மாட்டோம். அந்த ஃப்ளைட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, எங்கே போகணுமோ அங்கே போய் சேருவோம். என்ன கொஞ்சம் நேரம் தானே டிலே ஆயிருச்சு, எப்படினாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பொறுமையாக அந்த ஃப்ளைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவர் ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்காரு. அந்த நேரம் வர வரைக்கும் நம்மளை பொறுமையாக காத்திருக்க சொல்கிறாரு. வேதத்தில் பாருங்கள், ஆபகுக் 2:3 போட்டிருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லைன்னு ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, எப்படி ஃப்ளைட்டு டிலேவாக வந்தாலும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக அது கூட்டிகிட்டு போய் சேர்த்துறதோ, அதே மாதிரி நீங்கள் அவரோட நேரத்துக்கு காத்திருக்கும் போது நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த நேரத்தில் எப்படி போய் ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு ஏசப்பா கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் பொய் சொல்கிற தேவன் இல்லை, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும், அது தாமதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வர நாட்களில் சீக்கிரமாக நிறைவேற போது நீங்கள் அவரை துதிக்க போறீங்க. அதனால அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When your flight get delays, you will not take your luggages and go back to your home. You will wait patiently for the flight to arrive. You will board the plane and you will reach the destination where you have planned. Because you know that you will reach the destination, it just takes some extra time. Likewise, in our life, our God has given us many promises in our life. The situation might seem like it's taking time. That doesn't mean the promise will not be fulfilled in your life. He will do it in His time and He will bless you. Look what the Bible says in Habakkuk chapter 2 verse 3. This vision is for a future time. It describes the end and it will be fulfilled. If it seems slow in coming, wait patiently, for it will surely take place. It will not be delayed. Yes, our God is promising you today to wait patiently. It might seem like it's slow in coming, but our God is asking you to wait patiently because it will not delay anymore. So you're going to receive all the promises, all the blessings in the upcoming days. So get ready to celebrate and start praising our Lord. Wait patiently and receive your blessing. God bless you all. Have a blessed day. Amen.